ஹாய் நண்பர்களே! நான் தான் உங்க சோனியா. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏஎஸ்கே மியூசிக் தமிழ். இன்னைக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லப் போறேன். சொர்க்கமா? நரகமா? முடிவு யாரு கையில? ஆண்கள் கையில. இது நம்மள்ல பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையான விஷயம். ஒரு பொண்ணு தன்னோட திருமணத்துக்கு அப்புறம் கணவன் கூட வாழ்ந்தாலுமே, கணவனோட சொத்துல எந்த ஒரு உரிமையுமே இல்லைன்னு சொல்றாங்க. தி ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆக்ட் 1956ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 18 வயசு நிரம்பின ஒரு பொண்ண திருமணத்துக்கு அப்புறம் பேணி காக்குறது கணவனோட வேலையே தவிர, சொத்து எழுதி குடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவிய வாழ்நாள் முழுக்க வச்சு காப்பாத்தணும்னு சொல்லி கடமை இருக்கு. அதற்காக சொத்து எழுதி குடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இத கேட்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நெறைய பொண்ணுங்க இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னும் நெறைய பொண்ணுங்களுக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கு. மறக்காம நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தி ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டனன்ஸ் ஆக்ட் 1956 பிரிவு 20ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண் தன்னோட பிள்ளைகளையுமே பெற்றோர்களையும் பாதுகாக்கணும். வாழ்நாள் முழுக்க பாதுகாக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்கு. ஆனா எந்த ஒரு இடத்துலயுமே மனைவிமாரையோ இல்ல பெண்களையோ பாதுகாக்கணும்னு சொல்லி எந்த ஒரு உரிமையுமே கிடையாது. இது ரொம்ப துயரமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம ஏதாவது பெற்றோர்கள மகன்கள் பாதுகாக்க தவறுனா, நீங்க நேரா நீதிமன்றத்துல போய் உங்களுக்கு உதவி கேட்கலாம். பெற்றோர்களின் கண்ணீர் நீதிமன்றத்தின் சாட்சி. சோ நீங்க யாரும் பயப்பட வேணாம். சோ இது நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். மறக்காம நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களால பார்க்க முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்னும் நல்ல ஒரு கருத்தோடு. நன்றி, வணக்கம்.